பாருங்கோ நேயரே வாருங்கோ துயரே பாடலைங்கையால் தமிழை செய்யரே. மற்றது ஐயா இந்த காரணரை பொறுத்தவரைக்கும் தண்ணி பிரச்சனையா இருக்காது. அப்ப அந்த காலத்துல அந்த தண்ணி பிரச்சனை என்னண்டு சாப்பிடுறது கூலி தொழிலாளர் வந்தேனே நிறைய கலந்தேனே சூட்டு மிதிக்கு இதில் போட்டு தான் சோறு. பெட்ரோல் மேக்ஸ் இது வந்து 90 கிட்ஸின் ஒரு என்னென்னு சொல்ற உணர்வு. ஐயனாருக்கு மாந்தோல் என்னண்டே தெரியாது. அதை பாய போட்டு வந்துட்டாங்க. அதில் எலிமெண்ட் பூசை பண்ணா 60களில் பிறந்தாக்கள் கட்டாயம் இந்த ஒரு டோச்சோட தான் தெரிஞ்சுக்கணும் ஐயா. தாத்தா டைம் இப்படி ஒரு டோச் உண்டு பழைய காலத்து சுருட்டு பானை துவச்சிருக்கேன். இது வந்து சர்க்கரையும் சுண்ணாம்பும் கத்தாழை அந்த அளவு கிளம்பி போட்டு இடிச்சு போட்டு குழைச்சு தப்பி. வணக்கம் மக்களே, இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா காரநகரில் களபூமியில் நிற்கிறோம். எந்த இடத்த வந்து நிறைய பேர் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய காணொளிகள் போட்டிருந்தாலும் எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்களானே எங்களுடைய பார்வையாளருக்காக நாங்கள் எல்லா இடத்தையும் போய் மினக்கட்டு அந்த வீடியோக்குள்ளே செய்வோம். கண்டிப்பாக உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நாங்கள் எங்களால் முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டே இருப்போம். இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிற இடம் வந்து அந்த பழமை வாய்ந்த பொருட்கள் இருக்குது தானே துவாரகன். நாங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட 500 வருஷங்களுக்கு முற்பட்ட காலத்தில் மக்கள் வந்து அந்த டெக்னாலஜி வர முதல் எப்படி அவன் வாழ்க்கை முறையில் பொருட்கள் வந்து பாவனையில் இருந்ததோ அந்த பொருட்களை வந்து ஒரு வீட்டில் காரநகரில் களபூமியில் ஒரு வீட்டில் வந்து காலங்காலமாக அவர்கள் வந்து அதை ஒரு பாதுகாத்து பொக்கிஷங்களாக சேர்த்து வருகிறார்கள். முதல் இப்படி ஒரு கலரில் தோடம்பழத்தை பார்த்துருக்கிறியா ஐயா? எங்க ஊர் தோடம்பழம் இல்லை, இப்போ வெளிநாட்டில் இந்த இறக்குமதி செய்கிற தோடம்பழம் வேறு. எங்கெண்ட ஊரில் நேரத்தங்க தானே பெரும்பாலும் பாடுறது. இந்த கலர் சத்தியமாக இந்த கலர் நான் பார்த்ததே இல்லை உண்மையா. ஓகே, நல்லா யூடியூபர் வீட்டை இருக்கான் தமிழ் போடியம் போயிட்டா. ஓகே, இதை கேட்டுட்டு இந்த போயக்க இந்த ஒரு தோடம் பழத்தை சாப்பிடுவோம். எஸ் ஐயா உள்ளுக்கு வரட்டான் வாங்க. ஓகே ஐயா என்னன்னு தெரியல, திடீர்னு இன்னைக்கு மாற்றமாக இருக்கு. ஒன்றுமில்லை ஒன்று மலையாள் அதால அதுதான். ஓகே ஓகே, அப்போ சரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் சும்மா சுற்றி பார்க்குறோம். நீங்கள் பாருங்க. ஓகே ஐயா உங்களுக்கு அந்த அதுலாம் அந்த விருதுகள் மாதிரி தந்திருக்கணும் ஐயா. அது எதுக்காண்டி? அது கிடக்கு விருதுகள் எல்லாம் இதுதான் அவர் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஐயா 1919ஆம் ஆண்டு ஓட்டிட்டு முள்ளியவிட மண்டாரம் என் மாநாட்டில் அப்போ தமிழ் விழா வைத்தவன். அதில் போன இடத்துல பழைய சாமான பழைய சாமான் சேமிச்சு வச்சுக்கிறேன். பழைய சாமான்னு சொல்லி எனக்கு முதலிடம் விக்னேசன் தந்தவர். உங்களுக்கு அப்போ காலையில் தந்த வேண்டாங்க, இன்னும் உங்களுக்கு தரவிடம் நாங்கள் முயற்சி எடுப்போம் என்று சொல்லி அன்றைக்கு விழா நடந்து வந்து. ஓகே, இப்போ உங்களுக்கு சொல்லுங்கள். அதில் வந்து 1917 அன்றைக்கி அந்த அந்த விருதை காட்டுங்க. காலை அபிவிருத்தி சபையில் முதல் படம் அதுதான். எல்லாம் இருக்கு ஐயா. உங்களுக்கு 95 வயசு ஆகுது தானே. இந்த காலத்தில் உங்களுக்கு பிறந்த ஆக்களுக்கு எல்லாம் நிறைய வருத்தங்கள் வந்து ஒரு 55 60 அப்படி அந்த வயசுல செத்துருந்தோம். உங்களால் இப்போ அப்படியெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் ஆக்கள் இருக்கணும்னா ஆரோக்கியமாக ஒரு 95 வயசு வரை உங்களை மாதிரி வாழணும்னா நீங்கள் என்னென்ன விஷயங்களை கடைப்பிடிச்சீங்க? என்னென்ன நம்முடைய இப்போ நான் செய்கிற கமத்தொழில் தான். கமம் முயற்சி மண்ணை வெட்டுறதும் பிடிக்கிறது வீடு பார்க்கறது அடைக்கு மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாம் பழைய வீடு தானே. அதனால என் தாய் தகப்பனாக்கள் இது எவ்வளோ ஆளா வீடு? இந்த பாருங்க தகப்பனார் 1889 பிறந்தவர். ஓகே ஓகே. அப்படி உங்களோட கமத்தொழில் தான் இதுக்கு உங்களோட ஆரோக்கியத்துக்கு காரணம். உணவு பழக்கங்கள் எல்லாம் உங்களோட என்ன சாப்பாடு எல்லாம் அப்படி சாப்பிடுவீங்க? சாப்பாடு இங்கே உள்ளூரில் விளையிற தானியங்கள் குரக்கன் எள்ளு பயிர் இதுகளெல்லாம் இது நிறைய தானியம் விளைவிக்கவே தானே. அப்படியே அதை பகிர்ந்து சாப்பிட்டு
அப்போ அந்த காலத்தில் துலாவில் பட்டையில் இறைச்சி தான் நிறைய வீட்டுக்கு நாங்கள் கவுப்பி பயக்கப்புறம் உண்டாண்டு சின்ன பிள்ளையா இருக்கே எங்களுக்கு எள்ளு பாகு பயத்தம் பாகு இதெல்லாம் சாப்பிட்டு தான் நாங்கள் பள்ளிக்கூடம் போகிறோம். படிக்க போய்க்க இடைவெளியில் அங்கேருந்து அனுப்பினால் வீட்டை வந்து சாப்பிட்றோம். இந்த எள்ளு போய் அது இருக்காது. அதில் அப்போ இப்போ சேட்டுகளும் கிடையாது அதிகம். சும்மா ஒரு டவல் உண்டு தாழ்வுடம் கட்டி கொண்டு அதுக்குள்ளேயே வச்சு கொண்டு அப்படி. ஐயா இப்போ உங்கள்ட்ட இருக்க அந்த பழைய பொருட்கள் வந்து இது உங்கள்ட காலத்துக்கும், அதாவது நீங்கள் பிறக்கேக்க இருந்ததை விட முற்பட்ட கால பொருட்கள் அப்படி நான் பிறக்கேக்க சில சாமான்கள் தயார் பண்ணால் தேடி உங்கள்ட அம்மா அப்பான்ற காலத்திலேயே இந்த பொருட்கள் இருந்திருக்கு. 40,000 பேர் இருந்த இடத்துல அன்றைக்கு 900 பேர் தான் கார்னர் முழுக்க இருந்தது. ஓகே ஓகே. அதோட தான் பெரும்பாலான மக்கள் இடம்பெயர்ந்து கார்னரை விட வெளியே போவோம். எல்லாம் வெளியே அங்கே போய் இப்போவும் கார்னரில் நிறைய வெறுமையான வீடுகளை பார்க்குற மாதிரி இருக்குதாங்க. இப்போ ஆக்களே இல்லாத ஆக்கள் எல்லாம் இருந்த ஆக்கள் எல்லாம் குடியேறி அங்கால போய் கொழும்புகள் அப்படி வெளிநாடுகள் போயிட்டாங்க. அந்த கார்னரை பொறுத்த வரைக்கும் ஐயா அந்த வணிகத்துறையில் வந்து பெரிய பெரிய என்னென்னு சொல்கிற பெரிய முதலாளிகள் இந்த கார்னரில் தான் வந்திருக்கணும். அது உண்மை. இந்த கார்னர் துறைமுகம் இருக்கല്ലോ அதில் தான் வணிகத்துறை எல்லாரும் இந்த வெள்ளிச்சார் மாமியார் அண்ணன் தம்பியார் பெரிய கப்பல் துறைமுகத்தால் வந்து இந்தியன் சாமான்கள் அப்போ எல்லாம் சகல பாடு இந்த மண்பாட்டம் எல்லாம் புதுச்சேரியிலேருந்து இந்தியாவிலேருந்து தோணி ஏற்றி வந்தால் இங்கே வந்து இங்கே இருந்தால் யாழ்ப்பாணமும் இங்கே அப்போ இங்கே இருந்த நீங்கள் பிறந்த காலங்களெல்லாம் இந்தியாவிலேருந்து இலங்கைக்கான கப்பல் பயணம் எல்லாம் சாதாரணமாக இருந்தது, நார்மலாக இருந்தது. இப்போதான் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு இருக்கல. அதெல்லாம் நான் அந்நியோடைய ஒவ்வொரு நாளும் சைக்கிளில் போய் வர்றது இங்கே இருந்து பண்ணதில்லை. அவ்வளவு ஒரு உடல் வலிமையோட நீங்கள் அந்த காலத்தில் இருந்துருக்கீங்க. சைக்கிளோட காலமான 6 மணிக்கு பலிக்கிட்டா அளவட்டி போட்டு 10 மணிக்கு திரும்பிடுவேன். கடைசியாக போய் வந்து அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரோட்டில் விழுந்து போனேன். அது முதுகு சேட்டு கிழிச்சு தான் ஆடை எடுத்தது விழுந்து போய் இந்த ஒரு சைக்கிள் ஓடு. எத்தனை வயசு? இப்போ ஒரு 5 வருஷம் இருக்கும். இவர் எள்ளு கொண்டு போவார், ஊர் எள்ளு அவ பானிப்பை நாட்டுக்கு துவச்சி போட்டு கொடுத்த விடுனா சீனி தட்டுப்பாட்டுக்கு பெனங்கட்டிக்கெல்லாம் தயாரித்து கொடுக்குறவன். மற்றது ஐயா இந்த காரணரை பொறுத்தவரைக்கும் தண்ணி பிரச்சனையா இருக்கா? குடி தண்ணி பிரச்சனை. அந்த காலத்துல அந்த தண்ணி பிரச்சனை என்னண்டு இருந்ததுதான். அவ்வளவு இருந்தால் எப்படி வெளியிலிருந்து தண்ணி எடுக்க இல்லை. அப்போதான் கிணறு வெட்டி வீட்டுக்கு வீடு கிணறு ஒரு கிணத்துக்கு நல்ல தண்ணி இருந்தது. நல்ல தண்ணி இப்போ மக்களால் இப்போ காலம் வந்து என்ன தெரியுமோ இந்த ஃபோட்டில் பதலியால் கொண்டது கொண்டு அது போட்டோன்னா எல்லாம் சகல பயிரும். அதாவது 1940ஆம் ஆண்டு பிற்பாடு இறைக்கிற கிணறு ஊறாது. அந்த காலத்தில் பட்டையும் துலாகம் போட்டு தான் இறைச்சவை. இப்போ வந்து மோட்டர்கள் வாட்டர் பம்ப்களை போட்டு தண்ணியும் கசக்கத்தை வாங்கிட்டு பழுதாப்பு வச்சது. தண்ணியை குடித்தா கசக்கும், தண்ணி சரியில்லை. அந்த காலத்தில் ஓலைப்பட்டையில் தான் தண்ணி இறைச்சி போட்டு ஓலைப்பட்டையை தேவையில் அடுப்பில் கவிட்டு விடுறது பூ பிடிக்க நினைஞ்சது காய்ஞ்சி போயிருந்துக்குது. தானே இப்போ ஒரு குழாய் கிணறு, இப்போ குழாய் கிணறு வருது. அந்த காலத்தில் இப்படி கட்டில இருக்கிறாரு, அது கீழுக்கு ஒரு படி இருக்கும் கிணத்துல. அதுலேருந்து தண்ணி இறைச்சா கீழுக்கு அதில் பட்டையை சரிச்சா கீழுக்கு தண்ணி விழும். வாய்க்காலில் போய் கொண்டு இருக்கு தண்ணி விழாது. அந்த பழைய அப்போ சூத்திரம், செக்கு, துலாப்பட்டை பொங்கொண்ட இடமெல்லாம் மாடுகள் போட்டு சூத்திரம் தண்ணி அடிக்கிறது. அந்த இறைக்கிறதுக்கு மாலைப்பட்டி எல்லா இடம் சூத்திரம்ன்றது என்னையா சுற்றி கொண்டு இருக்கும் தண்ணி வெளியிடும். அது இப்படி சங்கிலியை போட்டு இப்படி இவ்வளவு சின்ன சின்ன வாழை மாதிரி அந்த சங்கிலியை பூட்டி இருக்கும். அந்த மாடு சுற்றோம். அந்த மிஷின் மாடு தான் சுற்றி வரணும். கரெக்டாக சுற்றி வர இந்த வாளிகளெல்லாம் ஒன்று கிழவோ ஒன்று அந்த முறை தண்ணியை கொண்டு வந்து இதுக்குள்ள அப்படி இருக்க. இப்போ அப்படி ஸ்டார்ட் பண்ணி போட்டிருக்காரு எல்லா விஷயம். இந்தியாவில் இருந்து திறமான அமெரிக்கன் மா வரலாம். அந்த மா பையத்தை வச்சு தானே இவ பள்ளிக்கூடம் எடுத்து கொண்டு போகிறது. வெள்ளைக்காரங்களுக்கு இல்லை என்னத்த மா பையை மா பையை தான் தச்சு வேட்டிக்காக கட்டக்கூடிய இருக்கு. நல்ல துணிதானே
காரிக்கம் பண்ணி பழைய துணி மாதிரி மாபார பேக் அது துணி பேக் மாதிரி வரது துணி பேக் மாதிரி அதை விட்டு போட்டு அப்படியே 4 வேட்டி மாதிரி கட்டலாம். ஷர்ட்டும் இல்லை சால்வை போட்டு கொண்டு போகிறவையா அந்த காலத்தில் பித்தளை பேணி. இது வந்து இப்போ பாவனையிலே இல்லை. எவ்வளோ வெயிட் ஆகுது? இது வந்து பார்த்தீங்கன்னா இது எங்களுடைய தாத்தா டைம் இருக்குது. இது இப்போ என்னென்னா வெத்தில வச்சு கொடுக்குறது. இது வந்து சில வீடுகளில் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து இருக்குது. இது என்னது? இது என்னது? அந்த முனிவர் மேலாம் கையில் கொண்டு தெரியணும். இதெல்லாம் இது இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து நம்முடைய சிறப்பில் அது வாங்கிட்டு அது எல்லாம் வயலில் நாங்கள் மேலே பாலோ தயிரோ ஓப்பியோ அதுவரை இந்த இதெல்லாம் கொண்டு வரும். அப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து கொண்டு வரக்கு இது எவ்வளோ விலை இருந்திருக்கு? அப்போ இந்த நிலைக்கு 7-8 இதில் பார்த்தீங்கன்னா துவரகன் எல்லாமே நிறைய பழைய காலத்தில் பித்தளை தான் பயன்படுத்தியிருக்கணும். முழுக்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் இப்போ வந்து பித்தளை குடத்தில் தண்ணி எடுத்து பாவிக்கிற ஒரு தன்மையை காணலாம். என்னென்னா அலுமினியத்தில் இருக்கிறத விட இந்த பித்தளைகளை பாவிக்க வந்து என்னென்னு சொல்கிறாங்க, இந்த வாழ்க்கை முறை உடல்கள் எல்லாத்துக்குமே நல்லது. அது விலை கூடன்றதுல அதை வேண்டு போட்டு மினுக்கி இதுதான் பித்தளை குடம். இது இது என்ன சாமி? ஓலப்பழா. இது சாப்பிட்றது. நாங்கள் கூலி தொழிலாளர் வந்தேனே எங்கள் அகலண்டேனே சூட்டு மிதிக்கி இதில் போட்டு தான் சோறு சாப்பிடுவோம். இது மான் கொம்பு. இது மான் கொம்பு தானே? அது பெருசா இருந்தாது அரிஞ்சு போட்டார் ஐயா. பெருசா இருந்த முகத்தோட மாங்கொம்பு தான். பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் வயல்களில் வந்து வேலைக்கு போகிறார்கள் கூடுதலாக இதில் தான் இந்த சாப்பாடுகள் சாப்பிடுறோம். அது சுடா போட்டு சாப்பிடுங்க. ஓகே சுடாது தானே. இதை பட்டி காய வைக்கிறது இதமா மூக்கு பண்ணியா நம்ம. இது என்னத்துக்காண்டி கூடுதலாக என்னத்துக்காண்டி வந்து இப்போ நாங்கள் மாடு இதுக்குள்ள ஒரு புளியும் சோடாவையும் ஊற்றி 10-12 உலையும் போட்டு கலக்கி போட்டு மாட்டு நாக்க இழுத்து போட்டு கட்டி கொடுக்க பெருக்க இது இது இந்த மாடு சம்பந்தமான இதுக்கு பாவிக்கிற சாமான். இது வந்து மஃப்ளர்ன்றது அந்த காலத்துல பிள்ளைகள் சாமத்தியப்பட்டோம்னா பள்ளிக்கூடம் ஆயிடும். அது படிச்சதுக்காக நீங்கள் தையல் வேரிய பாருங்க சமையல் வேரிய பாருங்க. அப்ப இதுல என்ன செய்யணும்? இது வந்து ஒரு மஃப்ளர் பண்ற நூலண்டு ஒரு சொப்டான பஞ்சு போல அந்த காலத்துல மாறி பின்றது. நம்ம ராஜபக்சாண்ட காலத்துல இருக்குது அதே மாதிரி அதே காலத்துல வெறும் இது கோயில இருக்கு இடுப்பு கட்டலாம் மலைக்குள்ள இருக்கு தலைப்பா கட்டுவீனா காதம் முடி அந்த காலத்து அயன்பாக்ஸ் என்னையா தணலை போட்டுட்டு நம்ம சிரட்டை கறிக்க போட்டு எரிக்க விட்டுட்டு நூன் கவுடானே இதை மூடி போட்டு இதெல்லாம் புகை வரும். இது உண்மையிலே நல்ல இது ஆக நிறைய காலத்தானா இருக்குமே நம்ம கூட. இது மாடு சம்பந்தமான மாட்டின் சேலங்க. இது பாருங்க இது உண்மையிலே நிறைய ஒரு 200 நூற்றாண்டுக்கு முற்பட்ட ஒரு பொருள் மாதிரி இருக்குது. இது வந்து புட்டுக்குள்ள நம்ம குழல் புட்டு. இதில் வந்து 2 இடம் இருக்கு. ஒன்று மூக்கு பொனி மாதிரி சீவி போட்டு இந்த மாடுகள் சவாரி மாடுகள் உழுது போட்டு வந்தால் களைச்சு போயிருக்கு. அப்போ இதுக்குள்ள கஞ்சிக்க புண்ணாக்க டப் கலக்கி போட்டு மாட்டின நாக்க இழுத்து போட்டு பருக்கிறது மூக்கு பொனி மாதிரி இருக்குந்தாங்க. இப்போ வந்து இந்த இதெல்லாம் அலுமினியத்தில் வந்திருக்கு. இப்போ இது இந்த காலத்தில் பொங்க விடுற விளக்கு தான். இது மேலே விடுற விளக்கு தான். ஆமாம் தூண்டாமணி விளக்குன்னு சொல்கிறார். இதுதான் தூண்டாமணி விளக்கு. இது கொஞ்சம் வெயிட். நான் பக்கத்துலாம் போய் தூக்கும். என்ன சாமான்டா? இது வந்து பெட்ரோல் மேக்ஸ். இது வந்து 90 கிட்ஸின் ஒரு என்னென்னு சொல்கிற உணர்வு. காட்சிப்படுத்த கொண்டு போட்டு இது எங்கெண்ட காலத்துலேயுமே கொஞ்சம் பார்த்துருக்குறோம்மா. அந்த 2000 சொச்சங்களில் இருக்குதானேம்மா. அப்போ இதுகள் கூடுதலாக அந்த கரண்ட் நிப்பாட்டுறதால இரவு வேலைகளில் இது வந்து பாய்ச்சிருக்கு. மண்ணெண்ணெய் விட்டுட்டு இதை காத்தடிக்கிறது மீட்டர் இருக்குது. அப்ப எல்லாம் கூடுதலா கரண்டுகள் இஞ்சாலுமே இல்லை தானே. இங்கே கரண்ட் வந்து கல்யாண வீடுகளுக்கு செத்த வீடுகளுக்கு இதுதான் பாவிச்சது கூடுதலா. கடைக்கார வியாபாரம் செய்யறது எல்லாத்துக்குமே இது வந்து சந்தனக்கல். சந்தனக்கல்
சந்தன கட்டை தானே இருக்கு. இல்ல, இது கல்லு, இது சந்தன கட்டை. அட இது சந்தன கட்டை. இதுல வந்து தண்ணியை விட்டுட்டு டேஸ்டா சந்தனம் பாருங்க. இப்போ வந்து இப்பதே சந்தனம் வந்து கன்னடோல் மாதிரி குடிச்சு அதை போட்டுட்டு வாசனை திரவியத்தை ஊத்தி போட்டு ஏன்னா இந்த நெத்திக்கு அவியுது சில பேருக்கு பார்த்தீங்க. அந்த காலத்துல இது வந்து அந்த பெண்கள் பாவிக்கிறதுக்கு மஞ்சள் கிணத்து கட்டில 4 பேருக்கு மூளைக்கும் பதிச்சிருக்கும். இந்த கல்லு பதிச்சிருக்கும். இந்த கல்லு பதிச்சிருக்கும். சந்தன கட்டை இது. சந்தனம் விளைச்சாட்டா மணக்கும். மருந்து கடையில போனா இந்த கட்டை வாங்கலாம். இது என்னம்மா? இது வந்து எத்தர் பட்டி என்று சொல்றாரு. பாட்டப்பம் மேலதான் தண்ணி இறைக்கிறது. பாட்டப்பம் மேல இறைச்சா இந்த உயரத்துக்கு வாய்க்கால் இருக்கும். தண்ணி போஸ்டா வந்து கொண்டு போயிருக்கும். ஒரு அவசர கிணறு மாதிரி ஒரு சின்ன பட்டை கிடங்க கிண்டி போட்டு அந்த தண்ணி அந்த கிடங்குக்கு போல அந்த கிடங்க தண்ணியை எடுத்து இதால அள்ளி அள்ளி மிளகா கண்டு கத்திரிக்க அந்த ஊத்துறாரு. இது ஒரு தண்ணி அள்ளி ஊத்துற ஒரு எத்தல் பட்டை. இதான் அது எத்தல் பட்டை. இது விவசாயம் செய்யறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. மாந்தோல் இப்போ மண்டபத்துல கல்யாணம் நடக்குது. ஐயமாருக்கு மாந்தோல் என்னண்டே தெரியாது. அதை பாய போட்டு வந்து விட்டாங்க. அதில் இந்த பூசை பண்ணோம்னா எந்த செத்த உடனே இந்த பூசை உடனே ஐயமாரி இந்த அந்த காலத்துல இதுதான் பெருசா இருக்கும். பாதுகாக்கப்பட வேண்டிய விலங்குன்றதால அது கொஞ்சம் இது ஐயாக்கள் இருக்கிறதுக்கு இந்த மாந்தோல்லாம் பயன்பட்டு. நல்ல ஒரு தகவல். பீங்கான் சாடி அந்த காலத்துல தொழிலாளருக்கு கோடான்னு சொல்லி பானி துவச்சு போட்டு கவனம் சுருட்டு விற்கிறாரு. சுருட்டு வைக்கிறதா? சுருட்டு பானி துவச்சு விற்கிறாரு. இதுவும் அப்பவே இருந்திருக்கேன். நம்ம பூவாளி அப்பவே இருந்திருக்கேன். இப்ப ஏபிசிக்கால கொடுத்தவே. இது என்னம்மா? இது மத்து மோர் கிடைக்கிறாரு. மோர் கிடைக்கிறதா? இதெல்லாம் பார்த்துருக்கு. இது இப்போ கொஞ்சம் கடையில் பார்க்க ஊழியமாயிருக்கு. அங்கே இருக்கிற எல்லா சாமானும் என்ன? அதெல்லாம் பார்த்துருங்க. சமையலை பயன்படுத்துகிற பார்த்து எல்லாமே இதா என்ன பேர்? பித்தளைகள். பித்தளை அல்லது வெண்கலமாக நல்லா இன்னும் அந்த எல்லா உலோகத்தையும் வச்சு செய்கிற என்னையா? வெண்கலம். வெண்கலமா? இல்லாட்டி என்ன? வெண்கலம். இப்போ சித்திரை வருஷம் வேண்டாம் வந்துட்டு பிஎம் பூசா அந்த பின்பக்கம் மேலே நடக்குது. இந்த டோச்சும் ஒரு இது ஐயா, ஒரு எமோஷனான விஷயம் ஐயா. இது அந்த கால ஆக்களுக்கு தெரியும். கச்சேரிக்கு போனா இந்த டோச்சில கொண்டு போனா தான் 60களில் பிறந்தாக்கள் கட்டாயம் இந்த ஒரு டோச்சோட தான் தெரிஞ்சுக்கணும் ஐயா. இது தாத்தா டைம் இப்படி ஒரு டோச் உண்டு பழைய காலத்தை. இது செருப்பா? மிதியடி கட்டை. மிதியடி அப்படியே இது சமய குருமார் அந்தி கட்டி செய்ய போய் இதை போட்டு கொண்டு போகணும். இது ஒன்று இருக்கு, 2 இருக்குது. 2 3 ஐட்டம் இருக்குது. ஒன்று இதுக்குள்ள நேர் ஊத்து போட்டு போடுறது. ஒன்று இப்படி பாரு செருப்பு உளவாரம் இருக்கு. இப்படி உடைய கால் இவங்க செருப்புல முள்ளு வருதானே இதுல இதுறாரு. உளவாரம் நாயின் மேல் இப்படி செருக்கி தொண்டு செய்து அந்த மாதிரி அந்த நெல்ல இருக்கிற அந்த இதுவும் இருக்கேன். நம்ம அந்த கத்தி அந்த இருக்கு தோரணம் எடுத்து காட்ட முடியும். இது நெல்ல இருக்கிறதா? 10 பேர் அறிவட்டுக்கு 10 சத்தமானம். இப்பவும் அது நெல் வந்து அங்கால இப்படித்தான் விட்டது. கூடுதலா மிஷினும் வந்துட்டு சில மாடுகளுக்கு மிதி ஆகுது. வைக்கல் பேசி ஆயிரம் குடிக்கிறது. மிஷினால வெட்டினா வைக்கல் வர ஒரு உலகத்துல நினைக்குது. வேற அந்த உரல்களை காட்டுங்க ஐயா, அந்த சின்ன சின்ன உரல்கள். இது வந்து மரச்சே 4 சொண்டு டின்பால் போனியால 4 சொண்டு ஒரு சேர். இது அளவு அளவு சேர். அளவு சேர். 3 சொண்டு ஒரு கொத்து. இது கொத்த நாளைக்கான்னு சொல்லுவேனா கிராமத்திய வீட்டுக்கு இதெல்லாம் கத்தியெல்லாம் ஊற்றி போட்டு தெரியுமா? இப்போ தான் வாழைக்காயை குத்தி போட்டு சத்தாத்துல வச்சுட்டு செய்கிறத. மற்றது சின்ன உரல். இது வந்து 4 சொண்டு ஒரு சேர். கூட்டுறா பண்டாசாலையில் இப்போ நாங்கள் சாமான் வாங்க போனா தங்க கடையிலும் சீல் வச்சு கிடக்குது. முத்திரை மாதம் தராசுகளுக்கு அளவு வைக்கிறவ தானே. அப்போ இதெல்லாம் சேர்ப்போம். 4 சொண்டு ஒரு சேர். இது பித்தளை, இது கொத்து, அது புசா. புது வந்து இதால் அளந்து போட்டு 15 போட்டால் அரை புசா. இதுவும்மா குசா. நீங்கள் கையில் வச்சுக்கிறதா 30 இது வரும். அதுக்கு அளவு வேணா 2 பேரும் போட்டா மாட்டுண்ட பட்டியை மட்டும் சொல்லுவோம். இவ்வளோமாம்மா பொருட்கள்? ஆமாம் அம்மா இந்த பொருட்கள் புளியுண்டே கடவாப்பால். இப்போ வந்து வேலைக்காரர்கள் பவன் கிளிப் போட்டு கவர் சின்ன கழுத்தில் கட்டி கட்டுறது காவலுக்கு. புளியிட்ட மனு சிக்கவே கூடாது ஒரு வாழ்க்கையில். என்ன பல்லால கடிச்சு சண்டை எப்படி இருக்கும்? கடவாப்பால்
அதே மாதிரி தான் இது கல் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கு. எங்கட பல்ல கொஞ்சம் எங்கிட்ட சுண்ணாம்புக்கல் நான் நொறுங்கிடு முருகர் கேட்பாரு. ஆமாம் இவ்வளோமாம்மா பொருள் வேறு எங்கட பல்ல யோசிக்கிறேன் புடின்னு. ஓ குழந்தை புள்ளி இது இப்போ இப்போ செய்யற இப்போ சும்மா செய்யணும். நம்ம சில வீடுகளில் வந்து மரத்தில் செய்யணும், சில இடங்களில் வந்து அந்த பிளாஸ்டிக் இதுகளை செய்தது வேண்டினோம். பேபி குறைக்கறல நடக்குதுகள். அவ்வளோ நீங்கள் இவ்வளோ நேரம் காட்டின பொருட்களே அம்மா எனக்கு இதுதான் நம்ம ஃபேவரட்டாக இருக்குது. நீங்கள் காட்டுனீங்க ஒரு செலவத்தல்லாளி வந்தவர் டிவியில் சக்தி டிவியில் பார்த்துட்டு வெயிட் தூக்கிய சாமான கிடக்கு பெருசாக கிடக்குன்றது வந்தவர் இதா பார்க்க. இது வந்து உண்மையிலேயே அந்த ஆக நிறைய காலங்களுக்கு முற்பட்ட ஒரு பொருள் மாதிரி இது இருக்குது. இதை வந்து நான் இன்றைய தான் இப்படி அந்த காலத்துல நான் பள்ளிக்கூடம் போயிருக்கேன். சவரிசி கஞ்சியை காய்ச்சி போட்டு அதுக்குள்ள உடுப்பை போட்டு துவச்சு போட்டு என்ன பசை உதிச்சு எடுக்கிறது நீளத்தை போட்டு துவச்சு போட்டு அயன் பண்றேன். இப்போ இருக்கம்மா இப்பவும் சில அந்த அயன் பண்ணுற கடையில் இதை மாதிரி இருக்கா. ஆனால் இப்படியான அந்த செட்டப்பில் இல்லை. சைலன்சர் புகை போடுறேன். ஓ எனக்கு என்ன ஒரு முக்கியமாக கேள்வியம்மா, இப்போ இந்த காலத்தில் எங்களுக்குலாம் நாங்கள் வீட்டில் சும்மா இருக்கேக்க எங்களோட பொழுதுபோக்குக்கா சும்மா ஃபோனோட பார்க்குறோம், படங்களை பார்க்குறோம். அந்த காலத்தில் உங்களுக்கு அது ஒன்றுமே இருந்திருக்காது. அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க பொழுதுபோக்குக்காக? நீங்கள் அந்த காலத்தில் நாங்கள் தையல் வேலை இந்த வின்றது நீங்கள் கரகத்துக்கு பெட்டி இந்த மூலையில் கொடுத்து சரி பண்ணுவேன். உள்ளு பார்க்கலாம் பாட்டு பாட பல பாட்டு ஐயா பணம் பாடு பாரு. ஓகே பாடு பாடுங்க ஐயா. படுத்திருந்து பாடுங்க. என்ன பணம் படுத்திருந்த பாடு சரியா. பண வந்து என்ன பண வேலைகள் செய்ய ஒரு பாட்டு இருக்கணும். பழைய அபிவிருத்தியால் பரம்பொருள் எடுத்து நாங்கள் என்னென்ன தொழிலை கற்கணும்னு சொல்லி குடும்பம் தெரியும். அதுக்காண்டி தான் சொல்கிறான். 1940ஆம் ஆண்டு ஈழத்து சிதம்பரத்துக்கு பின்னால கிருஷ்ணன் கோயில இருந்து கண்ணன் நண்டவர் வந்தவர். அதாவது நூல் புத்தகங்கள் வெளியிட்டு வித்தவர். அதுல ஒரு தொகுதியை இவர் பாடமாக்கி வச்சுக்கார் சொல்லுவேன். இந்த புத்தகத்தை அவர் ஐயன் டென்டிசன் தம்பி ஒரு பிள்ளை அவர் படிக்கிறதுனால ஆசையில் வாங்குறது வாங்கி அதை படிச்சு கொண்டிருந்தால் அந்த பாட்டு பாருங்கோ நெய்யரே வாருங்கோ துயரே பாடலைங்கையால் தமிழை செய்யரே பாருங்க நெய்யரே பாருங்க துயரே பாடலைங்கையால் செய்யரே பருதாக நோங்கி நான் தீர்க்கலாம் பசுமாடு ஆடுகளை காக்கலாம் ஒரு பருவந்த நிலை காய்வட்டி கல்லுதல் பானை பானையாக சேர்க்கலாம் உணவில் இலஞ்சிய பல ரசமின் தருவ நாட்டு வகையாக்கலாம் பின்பு பானை குளரவன் தூக்கி பின்பு பாடம் பண்ணி பதியானவுடன் உண்டு கழிக்கலாம் வீடு வேயலாம் வெறி அழைக்கலாம் விதம் விதமாக பெட்டி கடகங்கள் அழைக்கலாம் ஊமல் சேர்த்து மேக்காடி அப்புறம் இந்த கமால் இருக்கிறவன் அவன் இந்த ஊமல் தான் அவன் எங்கள் நாயகங்கள் கோயில் ஊமல் சேர்த்து மேக்காடி ஆக்கியமங்கள் கம்மியெல்லாம் மக்கள் ஆயுதம் செய்யாமல் வீடு வேயலாம் வேலி அடைக்கலாம் இது எப்படியான இந்த படம் பாட படிச்சிருக்காங்க. எவ்வளவு வருஷம் இருக்குமா அந்த பாட்டு உங்களுக்கு பாடமாக இருக்கும்? அது நான் நினைக்கிறேன் 42 என்னென்ன பாருங்க. ஓகே, எனக்கு நேற்று விடிய என்ன சாப்பிடாண்டு ஞாபகம் இல்லை. ஐயா நான் ஞாபகம் சக்தியில் 40 வருஷத்துக்கு உங்களுக்கு பாடின பாட்டாக ஞாபகம் இருக்குது. ஐய் வந்தேன் குமரனே ஆறுமுகனே மயிலேறும் வடிவேலனே மயிலேறும் வடிவேலனே இந்த வயதான கிழவி முன் வாழாட வந்தாயோ மயிலேறும் வடிவேலனே கனி தந்து விளையாடினாய் உள்ள கனிவோடு என்னை நாடினாய் இனிதான தமிழ் தந்து எனையாளும் பெருமான தனியாய் நீ வர வேண்டுமோ இந்த தவக்கோலம் உனக்காகவோ அருள் ஞான வடிவேல் 2 மாதம் உடல தனியாய் நீ வர வேண்டும். ஆனால் 2 பேரும் வந்தால் தானே மக்களுக்கு ஒரு ஆரவாரமாக இருக்கும். இது ஔவையார் பாடின பாட்டு ஐயா. ஔவையார் பாடுவார். கனி தந்த ராமல் கனி சுட்ட பழம் பண்ணுமா சுடாத பழம் பண்ணுவான்னு. ஐயா அப்போ உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யார்? உங்களோட முருகன் தான் உங்களுக்கு பிடிச்ச கடவுள்? அவர் என்னென்னு கேட்டால் கல்வியை வரலன்னு தானே. இப்போ தற்காலிகமாக எல்லாருக்கும் வெற்றி அளிக்கிறான் முருகன் தான். எங்கே போனாலும் ஓம் முருகான்னு சொல்லி கொண்டு வருவார். அதோட யாழ்ப்பாண மக்கள் நினைக்கிறதே நல்லூர் கந்தன் மாவட்டம் தமிழ் கடவுள் முருகன் என்றவர். நல்லூர் கந்தன் சன்னதி முருகன் முருகன் தமிழர்கள் என்ற ஒரு உணர்வு மாதிரி.
ஏனைய கடவுளை விட முருகனண்டா தமிழ் மக்கள் ஒன்று வச்சிருக்காங்க. வழக்கறிஞரண்டா ஜி பொன்னம்பலம் அவர்கள் கிரிமினல் வழக்கறிஞர்களோ அதுக்கு அவர் நாட்டிலேயே ஒரு பேர் போட வழக்கு பார்க்க தான் போகிறேன். 2 வழக்கு பற்றி வர சொல்லுவேன். பொம்பளை கடத்த இன்னும் வந்து வழக்கு. இது பெரிய ரங்குப்பட்டி என்னம்மா நெல் பெட்டகம் ரங்குப்பட்டின்றது கையில் உதவி கொண்டு தெரியுது. ரங்குப்பட்டி என்று நாங்கள் நெல் வைக்கிறத சொல்லி பழகிட்டு ஐயா. இன்னொரு கூட்டஞ்சா போட்டா இந்த தரப்பு தரப்பும் இதே மாதிரி தான். ஆமா இதுக்குள்ள என்னம்மா நெல்லுகள் வைக்கிறதா இல்லை பாதுகாக்கலாம். ஆனா நான் பெட்டிக்கிடம் பாவித்த பொருள் இதுல பெட்டிக்கிடங்கள் இதில் பிளாஸ்டிக் எங்கண்ட தாத்தாண்ட விட்ட இப்படியான பெட்டகங்கள்ல வந்து நெல்லை தான் இப்ப பாதுகாக்கணும். ஏன்டா எலித்தொல்லை அப்படி உரவாக்கில் வச்சிருக்கிற விட மற்ற இந்த பெட்டகத்தில் வச்சிருக்கிற நெல்லை வந்து கொண்டே விதைக்க நல்ல ஒரு அறுவடை தரும். இந்த பிள்ளைகள் வந்தவன் மீந்தலையில இருந்து அவையெல்லாம் எத்தனை குறுப்பா போன ஒவ்வொரு வீட்டுக்கும். ஆனா எங்கண்ட வீடு தானே தங்களுக்கு விருப்பமா இருக்கு இந்த தட்டிகள் இதுல. உங்கள்ட வீடமா உண்மையா சொல்றோம் இந்த பழமை மாறாம அப்படியே இருக்குமா நிறைய விஷயங்கள். இந்த ஓலை தட்டியா இருக்கட்டும் மெழுகினதா இருக்கட்டும் பக்கத்துக்கிற சாப்பாடு ரூம் எல்லாம் இருந்தது அதெல்லாம் விடிஞ்சு விழுந்து போய் இதை தோட்டமாம்பட்டின்ற மசக்குட்டி நிற்க பார்த்தேன். மசக்குட்டி என்னன்னா உயிரை விட்டுருவேன் நம்ம சரியான வயம். நீங்கள் நிறைய அந்த ஆமாம் முன்னுக்கு இருக்கிறது நாரத்தங்காயமா தோடம்பழம் தோடம் இல்லை அதாவது தோடம்பழம் இல்லை அதைத்தான் சொன்னான். நாரத்தங்காய் அப்படி இருக்கான்னு சொன்னான். நாரத்தங்காய் பழத்தா மஞ்சள் கலர்ல வரும். கலப்பே முழுகிறதா இது வந்து கோழி இது கலப்பை இதுதான் இப்படி பிடிக்கிறது. இது மாட்டுக்கு மேல ஒளி விடுறது. இது வந்து மாட்டுன்ற களத்திலே இருக்கும். இப்ப வந்து அம்மா அந்த சில வயல்கள்ல வந்து டிராக்டரால விடாம கலப்பையால விடுவினா நல்ல விளைச்சல் தரும் நம்பிடும். ஆம்பாட்டி கலப்பை இருக்கு. அது வந்து ஒவ்வொருத்தர மைண்ட் செட்டை பொறுத்தது தானே. ஆம்பாட்டி கலப்பை இருக்கு. இது வந்து பெரம்போரம் அறுத்தோളം ஐயா கடைசி எத்தனை வயசு வரைக்கும் அந்த கம தொழிலே இருந்தது? நாங்கள் இந்த பிரச்சனைக்கு இருந்து 92 அது பிறகு அவளையே அப்புறம் 36 வரைக்கும் செய்து நாங்கள் 4 இலக்க போட்டு சுத்தி 4 பொம்பளைகள் இருந்து 4 இடத்துல இப்படி மாறி மாறி போடுவேன். ஓகே ஓகே இதுக்கெல்லாம் போவீங்க. தேவையில்லை கராலண்டா சுரண்ட தேவையில்லை. மர ஜன்னல் இது வந்து சர்க்கரையும் சுண்ணாம்பும் கத்தாழை அந்த அழகு கிளகி போட்டு இடிச்சு போட்டு குழைச்சு தப்பி இல்லை ஆமாம் ஏன் நம்ம அந்த சர்க்கரையெல்லாம் பாவிக்கணும்? சர்க்கரை அந்த பசையாக இருக்கிறதுக்கு. இப்போ நாங்கள் அலுமினியம் குடம் இருக்கு அந்த குடம் உடைஞ்சா சர்க்கரையும் கத்தாழையும் வாழைப்பழம் போட்டு இடிச்சு போட்டு விட்டேன்னா பசை அப்படியே இருக்கும் அடை ஓட்டுப்போம். அந்த யாழ்ப்பாண கோட்டையிலையும் கேட்க ஒரு ஆள் சொன்னாவே முட்டை தேன் சர்க்கரை எல்லாம் போட்டு தான் அந்த கோட்டைகள் கட்டினான்னு சொல்லி இருந்தேன். இந்த மாதிரி தெரியும் பூதத்தம்பி கட்டினதுக்கு கடற்கோட்டை என்று சொல்லி பூதத்தம்பி என்ற ஒரு கதை தெரியும்னு சொன்னாங்க. கடல்ல இருந்து கீழ்மலையிலயோ காங்கிரஸ் இருந்து தோல்ல சுமந்தது தானே அந்த கடற்கோட்டை கட்டிலவே. இதான் ரங்குப்பட்டி. பழைய காலத்தில் டாக்குமெண்ட்ஸாக இதுகளுக்கெல்லாம் வச்சிருப்பேன். இப்போ இந்த சில பொருட்கள் என்ன அந்த பழக்கப்பட்ட புத்தகங்கள் கொண்டு போவேன். முதல் இப்போதான் பேக்குகள் வந்திருக்கு. இது என்னம்மா அப்போ செய்த அலுமாரி இப்போவும் அப்படியே இருக்கு. என்னம்மா அவ்வளோத்துக்கு நல்ல பலகையில் சேர்த்துருக்கேன். ஆனால் இப்போ விலை போடுவார் சூடு மிதிக்கிறதுக்கு. இப்போ நெல்லு காய போட இப்போதான் அந்த இது வந்துருக்கு. எல்லாம் இல்லை அது அந்த காலத்தில் கூலிக்காரனை பிடிச்சி மேரி காலமண்டா ஓடப்பா புத்தரா. இப்போ வந்து படங்கள் வந்து பேரம் இருக்கிறது வைக்கல் வண்டலுக்கு குடங்கள் இருக்கு. நம்ம சுற்றி எல்லாம் கிடையாது. தொட்டில் பிள்ளையார தொட்டில் அதுகள் இருக்கு. இங்க சத்தத்தை பாருங்க ஐயா. நெல் வெட்டுக்கு கொண்டு போயினா நான் இப்போ கரல் பிடிச்ச நெல் நிறைய இரும்பு பொருள் கரல் பிடிச்சிட்டேன். நம்ம பஞ்சு எலிகள் அணில்கள் எல்லாம் போட்டி விட்டுருது. உங்கள்ட்ட இரும்பு அந்த காலத்து சுவர் எல்லாம் அகலம் போட்ட சுவர். இப்ப நாங்க பார்த்தா இது ஓட்ட சுவரா கூட இல்லை. அது வீடுன்னு சொல்லலாம் ஒரு அருங்காட்சியாக நான் அவ்வளவு பழமை வாய்ந்த பொருட்களை வந்து ஒரு வீட்டில் வந்து சேமித்து வச்சுக்கிறேன். எங்களுடைய
சில வீடுகள்லையும் சில பொருட்கள் நாங்கள் இப்போவும் பாவனையில் வச்சுருந்தாலும் அவைகிட்ட இருக்கிற மாதிரியான பொருட்கள் வந்து இல்லை, உண்மையிலேயே இல்லை. அவன் வீட்டை போனால் ஒரு 1950லேயே போய் வாழ்ந்து போட்டு வரலாம்ல. ஏன்னா அந்தளவுக்கான அந்த நாட்கள் இந்த வாழ்க்கை முறையில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் வச்சுக்கிறது வந்து வியக்கத்தக்க வகையிலையும் இருக்குது. மற்றது வந்து அந்த 95 வயது ஐயா அவர் இவ்வளவு ஞாபக சக்தியில் அவற்ற அனுபவங்களை சொல்கிறார் ஐயா. மற்றது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருந்த இந்த பயணம். எங்களோட நீங்களும் பயணித்து கொண்டிருங்கோ. உங்களுக்காண்டி நாங்கள் கட்டாயம் நல்ல காணொலிகளை நாங்கள் போட்டுக்கொண்டே இருப்போம். உங்களுக்கு என்ன வேறு எதுவும் வீடியோ ஏதாவது உங்களோட ஊரில் அல்லது உங்களை பிடிச்ச ஒரு இடத்துக்கு போய் வேறு எப்படியான இடங்களை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போடுவோம் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள், உங்களுக்காக நாங்கள் அதை கட்டாயம். ஓகே, இதோட வீடியோ முடிக்க போகிறோம். ஆனால் முக்கியமான விஷயம், அந்த அம்மா எங்களுக்கு அன்பளிப்பாக இந்த தோடம்பழம் தந்தவா. களபூமிக்கு, அதாவது காரனாருக்கு வந்தீங்கன்னா களபூமியில் இருக்கிற இந்த அம்மாண்ட அந்த அருங்காட்சியகத்துக்கு கட்டாயம் நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம். ஐயாவோட முடிஞ்சால் ஒரு 5 நிமிஷம் கதைங்கோ, அது உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். இனி அடுத்த காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் சிந்துகண்ணன், நான் உங்கள் துவாரன். நாங்கள் தான் யாழ் பிரதர்ஸ்.